அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 10ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய பா வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. எந்த ஒரு வினாத்தாளாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு வினா பா வகைகளில் கேட்பாங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பா வகை கொடுத்துருக்காங்க நம்ம 10th புக்கில். ஸோ பா வகை பார்க்குறதுக்கு முன்னாடி யாப்பினுடைய உறுப்புகள் எத்தனைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இதுவே நமக்கு நிறையா வினாத்தாளில் கேட்டிருக்காங்க. யாப்பின் உறுப்புகள் எத்தனை அப்படின்னா யாப்பின் உறுப்புகள் 6 வகை இருக்குது. சரிங்களா? ஸோ என்னென்னு சொல்லி பாருங்கள். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு 6 உறுப்புகளை கொண்டது தான் யாப்பு. சரிங்களா? இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? எழுத்தை அசையாக சீராக எழுது அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்க. எழுத்தை அசைக்காமல் சீராக எழுது. தலையில் அடித்து தொடைய தட்டு. சரிங்களா? தலையில் அடித்து தொடைய தட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எழுத்தை கரெக்டாக எழுதணும். அப்படி இல்லைன்னா தலையில் தட்டி தலையில் அடித்து தொடைய தட்டு அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் எழுத்தை அசையாமல் சீராக எழுது. தலையில் அடித்து தொடைய தட்டு. அப்போ எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இந்த 6 உறுப்புகளை தான் நம்ம யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், பாக்கள். பா அப்படின்றது எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படுங்க. என்னென்ன பா இருக்குது? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அப்போ இதை எப்படி ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வெண்பாவுக்கு ஆசிரியர் கலிப்பாவை வஞ்சிக்காமல் சொல்லி தந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வெண்பாவுக்கு ஆசிரியர் கலிப்பாவை பற்றி வஞ்சிக்காமல் சொல்லி தந்தார். அப்போ வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு பா வகைகள் எத்தனை வகைப்படும்? பா 4 வகைப்படும். அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, பா எத்தனை வகைப்படும் தான் கேட்பாங்க. என்னது பாவா அப்படின்னா நம்ம பார்த்ததே இல்லையே, ஒருவேளை அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ பா 4 வகைப்படும். சரிங்களா? இப்போ பாருங்கள், பொதுவாக பாக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாவும் ஓசையால் தான் வேறுபட்டு காணப்படும். சரிங்களா? பெரும்பாலும் எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா ஓசையை வச்சு வேறுபடுத்தி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஓசை அப்படின்றது எத்தனை இருக்குது அப்படின்னா 4 வகையான ஓசைகள் இருக்குது. என்னென்ன இருக்குது? செப்பல், அகவல், துள்ளல், தூங்கல். அப்போ செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை அப்படின்னு என்ன பண்ணணும்? ஓசை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகை ஓசைகள் இருக்குது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிறணும், மிக முக்கியமானது. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா, உங்களோட புக்கில் ஃபஸ்ட்டு செப்பலோசை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், பக்கத்தில் வெண்பா அப்படின்னு போட்டு வச்சுக்கிறணும். சரிங்களா? அப்போ செப்பலோசைக்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்கோங்க, வெண்பா அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வெண்பாவிற்கு உரிய ஓசை எதுன்னு கேட்பாங்க? செப்பலோசை. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அதாவது ஒரு பொறுத்துக வடிவில் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்பாங்க அப்படின்னா, நாலடியார் திருக்குறள் இது எந்த பாவால் அமைய பெற்றுள்ளது அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சரிங்க? அப்போ வெண்பா அப்படின்றது வெண்பாவுக்குரிய ஓசை எது அப்படின்னா செப்பலோசை. சரிங்களா? ஸோ அப்போ இந்த செப்பலோசை அப்படின்றது எந்த நூலில் இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார் இந்த 2மே வெண்பாவில் அமைந்துள்ளது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? அப்போ வெண்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலடியாரையும் திருக்குறளையும் என்ன பண்ணுறாங்க, செப்புறது அப்படின்னா சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்லங்க. ஸோ சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது அகவலோசை, ரொம்ப முக்கியமானது. அகவலோசை ஆசிரியப்பான்னு ஐஃபோன் போட்டு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ அகவலோசை ஆசிரியப்பாவுக்கு உரியது. சரிங்களா? இந்த அகவலோசை அப்படின்றது எங்கே பயன்படுத்தப்படும் தெரியுமாங்க? இலக்கண கட்டுக்கோப்பு குறையாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது தான் ஆசிரியப்பா. சரிங்களா? ஏன்னா இலக்கணத்தை, அதாவது யாப்பின் பிடி, இலக்கண பிடியிலேருந்து வெளிவரதுக்கு தான் யாப்பே இருக்குது. சரிங்களா? அப்போ இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கிறது தான் ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அகவற்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
சரிங்களா? அப்போ இந்த ஆசிரியப்பா அப்படின்றது எந்த நூல்களில் காணப்படும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சங்க இலக்கியங்கள்லையும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அகவற்பாக்களால் இது எல்லாமே வந்து அமைந்து காணப்படும். சரிங்களா? இதெல்லாமே வந்து காப்பியங்கள். சரிங்களா? அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கறணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கறணும்? ஆசிரியர் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. சரிங்களா? சிலப்பதிகாரத்தை பற்றியும் மணிமேகலையும் பற்றியும் பெருங்கதை நமக்கு சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கறணும். சரிங்களா? அப்போ ஆசிரியப்பானா அகவலோசை. அடுத்தது பாருங்கள், துள்ளல் ஓசை. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, செய்யுள் இருக்கும், அந்த செய்யுள்களுக்கு இடையே உயர்ந்து வருவது தான் துள்ளல் ஓசை. இந்த துள்ளல் ஓசை கலிப்பாவுக்கு உரியது. சரிங்களா? கலிப்பானா துள்ளல் ஓசை. அடுத்ததுங்க தூங்கல் ஓசை அப்படின்னா நம்ம எங்கேயாவது தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ரொம்ப வஞ்சிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தூங்கல் ஓசை அப்படின்றது வஞ்சிப்பாவுக்கு உரியது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. செப்பலோசை அப்படின்னா வெண்பாவிற்குரியது. அகவலோசை அப்படின்றது ஆசிரியப்பாவுக்குரியது. கலிப்பாவுக்குரியது துள்ளலோசை. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பா வகைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வெண்பான்னு நம்ம சொன்னோம்லங்க, அந்த வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகை வெண்பாக்கள் இருக்குது. என்னென்னு சொல்லி பாருங்கள். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா. ரொம்ப முக்கியமானதுங்க. வெண்பா எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. 5 வகைப்படும். அடுத்தது ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. ஆசிரியப்பா 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு என்ன பண்ணோம்? ஆசிரியப்பா 4 வகைப்படும், வெண்பா 5 வகைப்படும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னதுங்க, ஒரு பாக்ஸ் வடிவத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெண்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் என்ன ஒரு பொதுவான இலக்கணங்கள் இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஓசை அப்படின்றது வெண்பா உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை. அடுத்தது சீரை பொறுத்த வரைக்கும் வெண்பா வந்து ஈற்றடி, அதாவது இறுதியான அடி வந்து 3 சீராக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே 4 சீராக இருக்கும். இது மிக மிக முக்கியமானதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கறணும். ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இறுதி சீர் வந்து 3 அடி இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வரி, அதாவது அந்த லைன் எல்லாமே 4 சீர்களாக இருக்கும். அதே மாதிரி இயற் சீரும் வெண்சீர் மட்டும்தான் இதில் வந்து பயின்று வரும். இதே ஆசிரியப்பாவை எடுத்திங்கன்னா ஈரசை சீர் வந்து மிகுதியாக இருக்கும், காய்ச்சீர் வந்து குறைவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஈரசை சீர் அதிகமாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் இருக்கும். அடுத்தது தலை பாருங்கள். வெண்பாவை பொறுத்த வரைக்கும் இயற் சீரும் வெண்சீர், அதாவது இயற் சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்தலை இதுதான் பரவி காணப்படும். அதே ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆசிரிய தலை அதிகமாகவும் வெண்தலை கலித்தலை இதெல்லாம் அதிகமாகவும் விரவியும் காணப்படும். சரிங்களா? அடுத்தது அடியை பொறுத்த வரைக்கும் வெண்பா வந்து 2 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் காணப்படும். இதுவும் ஆல்ரெடி நமக்கு கேட்ட கொஸ்டினுங்க. சரிங்களா? வெண்பாவினுடைய அடி வரையறை எதுன்னு கேட்பாங்க. 2 அடி முதல் 12 அடி வரை. இதே 13 அடிக்கு மேலே போயிட்டா அது களிவெண்பா. மிக மிக முக்கியமான கேள்வி இது, விதிவிலக்கான கேள்வி. ஸோ நிறைய வினாத்தாளில் இது கேட்டிருக்காங்க. அப்போ 13 அடிகளுக்கு மேற்பட்டு வரக்கூடியது களிவெண்பா. அதே ஆசிரியப்பாவுக்கு பாருங்கள், 3 அடியிலிருந்து எழுதுபவருடைய மனநிலைக்கேற்ப நீங்கள் எத்தனை அடி வேணாலும் எழுதிக்கலாம். குறைஞ்சது 3, அதிகபட்சம் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் இருக்கும். அடுத்தது முடிவு எப்படி இருக்கணும்னு பாருங்கள். வெண்பாவை பொறுத்த வரைக்கும் இறுதி சீர் எப்படி இருக்கும்னா நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாட்டில் முடியும். இதே ஆசிரியப்பா வந்து ஏகாரத்தில் முடியும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க. ஆசிரியப்பால் ஒரு பாடல் எப்படி முடியும் அப்படின்னா ஏகாரத்தில் முடியும். அதுதான் அதனுடைய சிறப்பு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாப்பதிகாரம் அப்படின்ற நூலில் புலவர் குழந்தை அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்பலோசை அப்படின்றது இருவர் உரையாடுவது போன்று வரக்கூடிய ஓசை தான் செப்பலோசை. கரெக்டு தானேங்க? இப்போ தெலுங்கில் சொல்லுவாங்க செப்பு அப்படின்டுவாங்க. செப்புனா சொல்லு அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 பேர் பேசுகிறது மாதிரி இருந்தால் அது செப்பலோசை. அடுத்து அகவலோசைன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், ஆசிரியப்பாவுக்கு வர்றது தான் அகவலோசை. அப்போ ஆசிரியர் அப்படின்றது ஒருவர். அப்போ ஒருவர் பேசுவது போன்று இருக்கும், இல்லைன்னா ஒருவர் சொற்பொழிவாற்றுவது போன்று இருக்கக்கூடிய ஓசை தான் அகவலோசை. புரியுதாங்க? அப்போ ஆசிரியர் தான் நமக்கு சொற்பொழிவாற்றுவார்.
அவர் ஒரு நபர் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது துள்ளல் ஓசை. துள்ளல் ஓசை அப்படின்னா எப்படி கண்ணுக்குட்டி வந்து துள்ளி திரியுதோ அதே மாதிரி சீர்தோறும் துள்ளி வரக்கூடிய ஓசை, அதாவது தாழ்ந்து உயர்ந்து வரக்கூடிய ஓசை தான் துள்ளல் ஓசை. அடுத்தது தூங்கல் ஓசை. அப்போ தூங்கல் ஓசை அப்படின்னா அங்கே நமக்கு வஞ்சிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ சீர்தோறும் துள்ளாமல் வந்து தூங்கி வரக்கூடிய ஓசை தான் தூங்கல் ஓசை. இந்த தூங்கல் ஓசை வந்து தாழ்ந்தே தான் வரும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம தூங்கிட்டோம்னா நம்ம தாழ்வான இடத்துக்கு தான் போயிடுவோம், உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யாப்பதிகாரம் அப்படின்ற நூலில் புலவர் குழந்தை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை பற்றி, அதாவது யாப்போசை தரக்கூடிய பா ஓசை பற்றி நமக்கு சொல்லியிருக்காரு. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் வந்து என்னதுங்க பாவகை. சரிங்களா? பாவகை அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக முக்கியமான ஒரு பகுதி. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு வினாக்கள் கேட்பாங்க. ஒரு வினா அப்படின்றது பெரும்பாலும் அது பொறுத்துக்க வடிவில் இருக்கும். இல்லாத பட்சத்தில் டைரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.